எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்களும் காலையில எழுந்துச்சி கடகடன்னு கோலம்லாம் போட்டு பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியில வந்து பொங்கல் செட்டப் போட்டு சூப்பராகவே பொங்கல் விட்டு முடிச்சிட்டோம் இன்னைக்கு காலையிலேயே. பொங்கல் விட்டுட்டு எங்கடா போகலான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிட்டோம். பொங்கல் அதுமா வெளியில போகாமையா கார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே என் ஆளும் பாப்பாவும் சேர்ந்து குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது நமக்குனே கட்டி வச்ச மாதிரி ஆசிக் பிரியாணி கண்ணில் பட்டுச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், உள்ள போய் சாப்பிட்ருவோமேன்னு உள்ள கிளம்பி போயிட்டோம். மறுவழியில் சீர்காழியில் என் சித்தப்பா வீட்டில் கிடா வெட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு 2 நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். இருக்கிற எல்லா ஐட்டத்துலையும் ஒன்று எடுத்துட்டு வந்துருங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம். மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, லாலிபப் மஞ்சூரியன், மட்டன் சுக்கா, பட்டர் நான், சூப்னு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். நான் சூப்பை குடிச்சு வயிறை ஃப்ரீயாக்குவோம், அப்புறம் ஃபுல் கட்டு கட்டலான்னு சூப் குடிச்சிட்டு இருந்தேன். என் ஆளு கிண்டல் பண்ணிட்டே இருந்தது, டயட்டுன்னு ஒன்று நீ ஃபாலோ பண்ற உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க.